அதனால எல்லா கால்ஸுமே அட்டன் பண்ணுவோம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ள ப்ராடக்ட் என் கையில் வந்துருச்சுன்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணி. ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்குங்க. இந்த மாடலுக்கு வந்து 10 இயர் சர்வீஸ் வாரண்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம வந்து அடிஷனலாக கொடுக்குறது. வந்து தீப்பிடிக்காது, உடையாது. இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் பாலி கார்பனேட்ல நம்ம வந்து பண்ணிருக்கோம். அப்படியே மாட்டி டைரக்டா உங்க பக்கெட்ல விட்டுலாங்க. ஸோ 1.5 மீட்டர், அதுவும் 5 மீட்டர் கொடுக்குறோம். ஸோ உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணா இந்த மாட்டிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் பிளக் பாயிண்ட்ல போடணும். அது ஒன்று தான் கண்டிஷன். எந்த ஆப்ஷன்ல வேணா ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. மேக்ஸிமம் சேம் டே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். கரண்ட் கன்சப்ஷன் கம்மியாக தான் வருங்க. இதுல மேஜிக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுல சுடு தண்ணி வேஸ்ட்டுங்கிறது எங்கேயுமே கிடையாது. Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஷாட். நம்ம கோயம்புத்தூரை கலக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் ஷாட் அப்படின்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும். சுடு தண்ணி நம்ம வீட்டுல எல்லாத்து வீட்லயும் தேவைப்படுற ஒண்ணு இல்லையா? ஆமா மேடம், கண்டிப்பாங்க. ஏன்னா அது இருந்தாதான் வேலை சீக்கிரமா ஆகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வீட்டுல வந்து கண்டிப்பா தேவைப்படும். வெயில் காலத்துக்கும் சில பேர் குழந்தைங்களுக்கு எல்லாம் குளிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல குளிர்காலத்துக்கு இப்ப ஒரு 6 மந்த்ஸ்க்கு தொடர்ந்து தேவைப்படும் இல்லையா? ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாதவங்க கண்டிப்பா உங்களுக்கு சுடுதண்ணி எடுத்தாங்க. வருஷம் முழுக்கவே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுக்கவே சீசன் தாங்க நம்மளுக்கு. சரி, நம்ம ஷோரூம் எங்க லொகேட் இருக்குன்னு சொல்லிருக்கேன். கரெக்டா சொன்னீங்கன்னா காந்தி பார்க்குங்க. கோயம்புத்தூர்ல காந்தி பார்க் ரவுண்டானா எல்லாத்துக்குமே தெரியும். ரவுண்டானத்துல இருந்து நாங்க வீடியோ எடுக்கிறோம் பாருங்க. காந்தி பார்க் ரவுண்டானாலே பாத்தீங்கன்னா பக்கத்துல முருகர் கோயில் இருக்குங்க. கோயில்ல இருந்து 4வது பில்டிங் நம்மளோட ஆபீஸுங்க. சரிங்க. சோ ஜஸ்ட் பார்த்தாவே பெரிய எல்இடி போர்டு நம்மளதான் இருக்குங்க. அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சு வந்துடலாங்க. இதுல இருந்து பக்கத்துல ஒரு 50 மீட்டருக்குள்ள போய் நம்மளோட ஃபேக்டரிங்க. ஒருவேளை அங்க ஃபேக்டரியில வந்து பாக்கணும் அப்படின்னு பார்த்து அங்க கூட வாங்கிக்கலாங்க. ஃபேக்டரியிலயும் இங்க எல்லாம் அங்கதான் மேனுஃபேக்சர். பொன்னையராஜபுரம் ராசி பில்டிங்னு கேட்டா சொல்லுவாங்க. இங்க இருந்து ஒரு 50 மீட்டருக்குள்ள ஃபேக்டரி இருக்கு. அங்கதான் மேனுஃபேக்சர் எல்லாமே பண்றாங்க. அந்த யூனிட் எல்லாமே அங்கதான் இருக்கு. அங்கதான் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு. இதுவும் உங்களுக்கு ஷோரூம் மாதிரி வச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்டு வேர்ல்ட் ப்ராடக்ட் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இப்போ இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. என்ன சார் நம்ம ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுடுதண்ணி வரும். நம்ம மிஸ்டர் ஷர்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பட்ஜெட்ல வேணா நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 2000 மேலதான் மாடல் இருக்கும்பாங்க. இல்லைன்னா லோ பிராண்ட் மட்டும் பண்ணிருப்பாங்க. நம்மளது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1100 ரூபாயில இருந்து 2700 வரைக்கும் நம்மகிட்ட மாடல் இருக்குங்க. ஆமாங்க, மொத்தம் ஒரு 16 மாடல் பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு மாடல் வச்சிருக்கீங்க நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம 12 இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பிக்கும் போது வாங்கின கஸ்டமர் இன்னைக்கும் அதே ப்ராடக்ட் வேணும்னு கேக்குறாங்க. பிரைஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறது, லேட்டஸ்ட் எல்லாம் வேண்டாங்க, அதுவே எனக்கு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு அதுவே கொடுங்கன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இது வாங்கினாங்கன்னா இதோட லைஃப் அவங்களுக்கு தெரியுங்க. எல்லா வேரியன்ட்லயும் நம்மகிட்ட இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே தனித்தனி ஒரு யூனிக்னஸோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன டிஃபரன்ஸ் ஒவ்வொன்றும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த லைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளே பண்றதுதாங்க. காட்டுறேன் அப்படின்னாங்க. இதுல இருந்து எல்லாமே நம்ம கேர் எடுத்து பண்றாங்க. ஏன்னா வாட்டர் ஹீட்டர் பாத்தீங்கன்னா 3000 வாட்ஸுங்க. சோ எல்லாமே குவாலிட்டியா இருந்தாதான் அது லைஃப் இருக்கு. ஏதோ ஒண்ணுல நம்ம கோட்டை விட்டுட்டா கூட இந்த லைட் பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை தாங்க. இது ப்ராப்ளம்னாலும் மிஷின்ல பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க. சோ அப்ப ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. மேக்ஸிமம் எல்லா ஸ்பேருமே நம்மளே பண்றாங்க. எல்லாமே இவங்க தான் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லா இடத்துலயும் சார் இப்ப வந்து ஹோல்சேலா இந்த மாதிரி ஒரு ஷாப் வைக்கிறனாலும் இப்ப ஆல்ரெடி பண்ணிட்டு தாங்க மேடம். திருச்சியில நம்மளோட டீலர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால வந்து டீலர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க பண்ணலாங்க. அவங்க ஜஸ்ட் அவங்களுடைய பிசினஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிசினஸ் கார்டு மட்டும் ஷேர் பண்ணாங்கன்னா போதுங்க. இல்ல அப்படின்னாங்கன்னா இப்ப புதுசா நாங்க இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன நம்மளால முடியுமோ சப்போர்ட் முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஜஸ்ட் அதை பண்ணணுங்கிற ஒரு முடிவோட வந்தாங்கன்னா போதுங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க. அதுவும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஹோல்சேலுக்கு, ரீட்டைலுக்கு சிங்கிள் பீஸ்னாலும் எங்க இருந்துட்டாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். சார் இப்ப ப்ராடக்ட் எல்லாமே பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட் சர்வீஸ் அதெல்லாம் எப்படிங்க சார் பண்ணி கொடுத்தீங்க? ஏன்னா ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் தான் மெயினிங் சார். மக்கள் வந்து அதான் கேட்பாங்க. அது நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சர்வீஸ்ங்கிறது வந்து ஒரு உயிர் நாடிங்க. அது இல்லாம நீங்க வந்து பிசினஸ்ல வந்து சர்வீஸ் விற்கவே முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சர்வீஸ் நான் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னாங்க அவங்க வந்து விட மாட்டாங்க. நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி சர்வீஸ் ப்ராப்பரா கொடுக்கலன்னா அவங்கள சர்வீஸ் இல்லாம நீங்க அல்ல அவங்க சர்வீஸ் கொடுக்காம நீங்க அவங்க வந்து விட மாட்டீங்கன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து வாங்கியே ஆகணும். அது 100 ரூபாயா 50 ரூபாயா அப்படிங்கறதெல்லாம் வேற. நம்மளை ஏமாத்திட்டாங்க. அது என்னன்னு பாத்துறணும் அப்படிங்கிறது நேச்சுரா எல்லாத்துக்குமே இருக்கிறது தாங்க. ஓகேங்களா? நான் எதுக்காக இதை சொல்றேன்னாங்க, நான் 12 வருஷமா பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் அதே தாங்க. ஆபீஸ் இங்கேதான் இருக்கு. ஒரு கால் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா வர்ற கால் சர்வீஸ் காலா பிசினஸ் காலா எனக்கு பார்த்தாலாம் தெரியாதுங்க. அதனால எல்லா கால்ஸுமே அட்டன் பண்ணுவோம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ள ப்ராடக்ட் என் கையில வந்துருச்சுன்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணிடுவோங்க. ஓகேங்களா? ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளே ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். ஸ்பேர்ல இருந்து எது போனாலும் என்னன்னாலுமே நம்மளே சரி பண்ணி கொடுத்துருவோம். உப்பு தண்ணிக்கு மட்டும் நம்ம வந்து வாரண்டி கொடுக்கறது கிடையாதுங்க.
என்ன காரணம் அப்படின்னா உப்பு தண்ணிங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கிடையாது, பிசிக்கல் நம்ம எடுத்துட்டு வர்றோம். அதனால வந்து உப்பு தண்ணிக்கு மட்டும் வாரண்டி கிடையாது. மற்றபடி 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து தாராளமா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஷாட்ல ஒரே பண்ண வேண்டாங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் தான் என்னோட ப்ராடக்ட் என்னைய விட அதிகமா ப்ரோமோட் பண்ணி பிசினஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை விட ஒரு பெஸ்ட் ரிவ்யூ வேற இருக்கவே இருக்காது. கண்டிப்பா சோ அந்த அளவுக்கு சர்வீஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆவீங்களா? பயங்கரமா சாட்டிஸ்ஃபை. ஒரு கஸ்டமர் ஒருத்தங்க ஒரு ரிவ்யூ பண்றாங்க, ஒரு கஸ்டமர் நிறைய கஸ்டமர் வருவாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டிட்டு வருவாங்க, 2 பேரும் சேர்ந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அது என்னன்னு தெரியல, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. நான் இது எதுக்காக சொல்றேன்னா அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா என் பொண்ணா காசு அதிகமா கேட்பாங்களா, சர்வீஸ் முடியும்னு சொல்லுவாங்களோ, 1008 கேள்விங்க. சரி முடியாதா, அதாவது என்னென்னவோ கேள்வியில அவங்களுக்குள்ள வரும். இங்க வந்தேன்னா நம்ம ஸ்மூத்தா முடிக்கும் போது அதுவே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். அட என்னடா ஒண்ணுமே இல்ல, இதுக்கு நம்ம இவ்வளவு நைட்ல இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பேசுறதுன்ட்டுங்க. அவரு வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு உடனே வாங்கி கொடுப்பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த சர்வீஸ் நான் திருப்தியா பண்ணேன்னா அவங்க அடுத்த பிசினஸ் கொடுப்பாங்கிறத டேஸ்ட் நான் பாத்துட்டேங்க. அதனால சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயுமே குறை வைக்க மாட்டேங்க. இல்ல சார், என்னோட வியூவர்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்றேன். அதுவும் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து நம்பிக்கையா வாங்குவாங்க. லட்சக்கணக்கான கஸ்டமர் இன்னைக்கு நம்மளுக்கு ஆயிட்டாங்க மேடம். மினிமம் காலையில 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள மினிமம் 1 லட்சம் பேர் என்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சுடுதண்ணில குடிச்சிட்டு போறாங்க. அப்படிங்கும் போது அந்த பிசினஸ்க்குள்ள வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு இன்னைக்கு வருது. ஓகேங்களா? அது நீங்க தயாரிச்சு நீங்களே தயாரிச்சு நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருக்கங்க. ஓகேங்களா? ஆமாங்க மேடம். மாடல் ஒவ்வொன்னு இப்ப பாத்துடலாம் மேடம். நம்ம மிஸ்டர் ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா 1100 ரூபாயில இருந்து 2900 ரூபாய் வரைக்கும் மொத்தம் ஒரு 17 மாடல் நம்ம பண்றாங்க. நம்மளோட இது வந்து பேசிக் மாடலுங்க. இது வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க. 1200 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து எக்கானமிங்கிற மாடல். இது வந்து 12 வருஷமா நம்ம வந்து இந்த மாடல் ஆரம்பத்தில் லான்ச் பண்ண மாடலுங்க. இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ற கஸ்டமர் இருக்காங்க. இப்பயும் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் ஏதோ ஒண்ணுன்னா எடுத்துட்டு வந்தாங்க உடனே ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 மாடலும் பாத்தீங்கன்னா பேசிக் மாடலுங்க. இந்த மாடலுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் மட்டும் நம்ம கொடுக்குறோங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடலுங்க கிளாசிக், பிரைம், மேக்ஸ், அமேசன் சொல்லிட்டுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ங்க. இந்த மாடலுக்கு வந்து 10 இயர் சர்வீஸ் வாரண்டி இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம வந்து அடிஷனலா கொடுக்குறாங்க. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல மிஷின்லயே ஸ்விட்ச் எம்சிபி பிரேக்கரோட பண்ணது நம்ம மட்டும்தாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாட்டரோட இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் 1/2 இன்ச் த்ரெட்டுங்க. நீங்க எந்த ஹோஸ் வேணா வாங்கி இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா அமேஸ் அப்படிங்கிற மாடல் 2300 ரூபாய் வருதுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ண மாடலுங்க. இது பாத்தீங்கன்னா 2.0 அப்படிங்கிற மாடலுங்க. இந்த மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், அவுட்லெட் பைப் பாத்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டடுங்க. இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடல்ல மட்டும்தான் தெர்மோஸ்டாட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இந்த டைப் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தெர்மோஸ்டாட் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 2 கொடுத்துருக்கோம். என்ன காரணம், ஒரு தெர்மோஸ்டாட் ஒருவேளை ஒர்க் பண்ணல கட் ஆஃப் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மிஷின் ஆஃப் ஆகுறதுக்கா 2 கொடுத்துருக்கோம். இது எந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா உப்பு தண்ணியில நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தெர்மோஸ்டாட்டோட மேல பாத்தீங்கன்னா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அந்த சென்சார் வந்து கரெக்டா ஆகாதுங்க. அதனால வந்து 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு சேஃபான ப்ராடக்ட் தான். ஒரே ஒரு ஆணி அடிச்சு இதை மாட்டிட்டாங்கன்னா போதுங்க. இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனுக்கே ஆள் தேவையில்லை, அவ்வளவுதாங்க. ஒரு ஆணி அடிச்சு மாட்டினா போதும், அப்படியே கொண்டு போய் மாட்டிட்டு அவ்வளவுதாங்க. இதுல இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க எலக்ட்ரீஷியன் பிளம்பர் யாரையும் கூப்பிட வேண்டியது, ஒரே ஒரு ஆணி அடிக்கணும் அவ்வளவுதாங்க. இதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா விக்ரம் அப்படிங்கிற மாடலுங்க. இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பாலி கார்பனேட்டுங்க. நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா உள்ளுக்குள்ள 2 தெர்மோஸ்டாட் வருன்ட்டு. 2 தெர்மோஸ்டாட்டுமே நீங்க வந்து பாக்கலாங்க. இது வந்து 4 இன்ச்சஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக், ஒன்று வந்து மேனுவலுங்க. இந்த ஹீட்டிங் எலமெண்ட் பாத்தீங்கன்னா 3200 வாட்ஸுங்க. இந்த வாட்டர் ஹீட்டருக்கு மட்டும்தான் 3200 வாட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் மாடலுக்குலாம் பாத்தீங்கன்னா 3000 வாட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். பேசிக் மாடலுக்கு பாத்தீங்கன்னா 2800 வாட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து 3200 வாட்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். மிஷின்லேயே பாத்தீங்கன்னா சுவிட்ச், எம்சிபி பிரேக்கர் வந்துருங்க. ஸோ ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டா போதும். தண்ணி உள்ள போறது வெளியில வர்றது எல்லாமே பாத்துக்கலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் மெயினா உப்பு தண்ணிக்கு இறங்குறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணதுங்க. என்ன ரீசன்னா சால்ட்டே டெபாசிட்டா இருக்காது, கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி டவுட்லயே கொண்டு வருவாங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா நீங்க பாத்துக்கலாங்க. இது வந்து தீப்பிடிக்காது, உடையாது. இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் பாலி கார்பனேட்ல நம்ம வந்து பண்ணிருக்கோம். தண்ணி இல்லனாலும் நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை ஒரு நம்ம கண்டிஷனா சொல்றதுங்க, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தண்ணி உள்ள போய் வெளியில வரணுங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் மிஷின் ஆன் பண்றது, பிளக் சர்வர் எல்லாமே அப்புறமா தாங்க. ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே 3/4 லிட்டர் தண்ணி உள்ள நின்றுங்க. அதனால நீங்க வந்து தண்ணி இல்லாம ஆன் பண்ணிட்டாலும் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருங்க.
மறுபடியும் தண்ணி திருப்பிட்டீங்கன்னா அதுவே ஆன் ஆயிரும். ஒருவேளை ஆன் ஆகலைன்னா இந்த ரீசெட் பண்ற பட்டன் இருக்கு இல்லைங்களா, ஜென்ட்லா பிரஸ் பண்ணீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிருங்க. இதை ரீஸ்டார்ட் பண்ற பட்டனுங்க. ஸோ இந்த மாடல். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா கரெக்டா பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல சுத்தமா சுடுதண்ணி வராதுங்க. என்ன காரணம், உள்ள வர்ற தண்ணியே ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. அந்த கிளைமேட்டையும் கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்காக இந்த விக்ரம் ப்ரோ அப்படிங்கிற மாடல் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா 3200 வாட்ஸ்ல ஹெவி டியூட்டி காயில் போட்டிருக்கும், 5 இன்ச்சஸ் போட்டிருக்கங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம போட்டுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெகுலர் மாடல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாலி கார்பனேட் பாடியா இருக்கிறதுனால நம்ம வந்து ஹெவி டியூட்டி போட்டிருக்கோம். இந்த மாடலை பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வித் MCB பிரேக்கரோட வருது. விக்ரம் ப்ரோ வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க. இதுதான் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதுல டாப் மாடலுங்க. 2900 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சுவிட்ச் எல்லாம் எனக்கு வேண்டாங்க, ஆல்ரெடி எனக்கு பாத்ரூம்குள்ளே சுவிட்ச் இருக்குதுங்க, MCB எனக்கு தனியாவே இருக்குங்க, எனக்கு இந்த ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த மாடலுங்க பேசிக் விக்ரம் ப்ரோட பேசிக் மாடலுங்க. இது வந்து வாக்கர் அப்படிங்கிற மாடலுங்க. இது வந்து 2400 ரூபாய் வருதுங்க. ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கன்னா போதுங்க. நம்ம வாட்டர் ஹீட்டர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆணி அடிச்சு மாட்டணும், அவ்வளவுதாங்க. 1.5 மீட்டர் நம்ம வந்து கேபிள் கொடுத்துருவோங்க. லென்த் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர்ல பெரிய பிரச்சனை இந்த கேபிளோட லென்த் பத்தாம போறதாங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். 1 மீட்டர் தான் இவ்வளவு நாளா நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தேங்க. இப்போ வந்து 1.5 மீட்டர் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எங்க வேணா அவங்க ஈஸியா மாட்டிக்கலாம், கன்வீனியன்ட்டா இருக்குங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டரோட இன்லெட் அவுட்லெட் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா 2 ஹோஸ் நம்ம வந்து கொடுத்துட்றாங்க. இதாங்க 2 ஹோஸ். ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்காக சின்னதா காமிச்சிருக்காங்க. இது வந்து 1.5 மீட்டர் நம்ம வந்து கொடுத்துருவோம். இதே மாதிரி 2 ஹோஸுங்க, இதுக்குண்டான அடாப்டருங்க, நார்மல் டேப்ல கனெக்ட் பண்றவங்க இந்த ராயல் யூனியன் எல்லாமே செட்டா கொடுத்துருவோம். சிம்பிளா சொல்றேங்க, நம்ம வாட்டர் ஹீட்டரை உங்க வீட்டுல எங்க மாட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்கும். நம்ம வீட்டுல மாட்ட முடியுமான்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம வாட்டர் ஹீட்டரை மாட்டுறதுக்கு 100% உங்க வீட்டுல வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக சொல்றாங்க. இந்த மாதிரி நார்மல் டேப் இல்லாத வீடு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி டேப்ல கனெக்ட் பண்ணீங்க தண்ணி வந்து இன்லெட் கொடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-வே டேப் இருந்துச்சுன்னா அதை ரெகுலர் யூசேஜ் உங்களுக்கு எப்பயும் போல வந்துடும். இது வந்து வாட்டர் ஹீட்டருக்குன்னு தனியாக ஒரு லைன் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து இன்லெட் கொடுத்து எடுத்துக்கலாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்காக தண்ணி உள்ள வர்ற மாதிரி ஒரு லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. எது தண்ணி உள்ள வருதோ அதுல வந்து இன்லெட் எடுத்துக்கலாங்க. இது மூணாவது ஆப்ஷனுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஷவர் ஹெட் நிறைய வீட்டுல சும்மா தாங்க இருக்கும். அதுல இருந்து நீங்க வந்து இன்லெட் எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் இன்லெட் எங்க இருந்து வேணா எடுத்துக்கலாங்க. வெளியில வர சுடுதண்ணி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து டைரக்டா புடிச்சுக்கணுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா 2 ஹோஸ் நம்ம இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து 1 தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 6 பிளேஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஹோஸ் கொடுங்கன்னு தனியா கொரியதுக்கு செலவு, தனியா 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஆனா நம்மளே இப்ப வந்து 2 கொடுத்துறாங்க. ஸோ இந்த அவுட்லெட்ல இதை கொண்டு போய் அப்படியே மாட்டி டைரக்டா அவங்க பக்கெட்ல விட்டுலாங்க. ஸோ 1.5 மீட்டர் அதுவும் 5 மீட்டர் கொடுக்குறோம். ஸோ உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணா இந்த மாட்டிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா 16 ஆம்ஸ் பிளக் பாயிண்ட்ல போடணும். அது ஒண்ணுதான் கண்டிஷனுங்க. என்ன காரணம்னா இதுலதான் எர்த்திங் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்பரா இருக்கும். 16 ஆம்ஸ்ல போட்டுக்கணும். தண்ணி உள்ள போய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். வெளியில வர தண்ணி டைரக்டா புடிச்சுக்கணுங்க. இது ஒண்ணுதான் கண்டிஷன். உப்பு தண்ணிக்கு மட்டும் நம்ம வந்து வாரண்டி இல்லைங்க. இதுக்கு மேலையும் உங்களுக்கு 100 சந்தேகம் இருக்கு. கரண்ட் பில் எப்படி வரும் என்னென்னலாம் இருக்குங்க. கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வாங்கிக்கலாங்க. MrShot.co.in நம்மளோட வெப்சைட்டுங்க. அதுல போய் நீங்க எந்த ஆப்ஷன்ல வேணா ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. மேக்ஸிமம் சேம் டே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். கொஞ்சம் லேட்டா நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல நம்ம வந்து அனுப்பிச்சிருவோங்க. மேக்ஸிமம் 2 to 3 days தான் உங்களுக்கு கையில கிடைக்கும். கேஷ் ஆன் டெலிவரி எப்படி கோயம்புத்தூர்க்குள்ளே இல்ல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. அடிஷனலா என்ன பிரைஸ் இருக்கோ அதுல இருந்து 100 ரூபாய் மட்டும் அடிஷனலா வருங்க. 200 ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா கொஞ்சம் டீடைலா சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு 50 பேருக்கு அனுப்புறோம் அப்படின்னா ஒரு 10 பேர் பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி வாங்குறது இல்லைங்க. காசு இல்லைங்க, நான் எதிர்பார்த்த வரலன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் போயிட்டு எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சு ஒரு ப்ராடக்ட்டுக்கு 300 ரூபாய்ங்க. அவங்க கையில போய் டெலிவரி ஆயிடுச்சுன்னா 150 ரூபாய் எனக்கு வேலை முடிஞ்சதுங்க. டெலிவரி ஆகலைன்னா 300 ரூபாய்ங்க. 50 பேர்த்துல 10 பேர் வாங்கல அப்படின்னா 3000 ரூபாய் எனக்கு போச்சுங்க. சோ பாத்தீங்கன்னா இந்த லாஸ் தாங்க. ஒரு சமயம் 10 பேர்த்துக்கு அனுப்பிச்சா 7 பேர் வாங்குறது இல்லைங்க. இந்த காரணத்தினால ஒரு 200 ரூபாய் மட்டும் அட்வான்ஸா வாங்கிக்கிறாங்க. அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அனுப்பிச்சு கொடுத்துடலாங்க. கரெக்டா போஸ்ட் ஆபீஸ்ல தான் நம்ம அனுப்புவோங்க. மேக்சிமம் போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் இல்லாத பின்கோட கிடையாது. அது எல்லாத்துக்குமே தெரியுங்க. மேக்சிமம் 2 to 3 டேஸ்க்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். இது அதர் ஸ்டேட்டா இருந்தா 3 to 5 டேஸ்க்குள்ள வந்துடும். புக் பண்ண அடுத்த நாள் காலையில ஒரு 11:30க்குள்ள நம்ம வந்து கொரியர் புக்கிங் நம்பர் எல்லாமே அனுப்பிடுவோம். ட்ராக் பண்ணி அவங்க வந்து பாத்துக்கலாங்க. வேற எந்த டவுட் எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு கேளுங்க. சரிங்க சார்.
சார் நம்ம ப்ராடக்ட்ஸ் வெப்சைட் ஏதாவது இருக்குங்களா? MrShot.co.in நம்ம வெப்சைட்ல போனாவே எல்லா மாடலுமே அவங்க பாத்துக்கலாங்க. கூகுள் பே பண்ணிக்கலாம், ஃபோன் பே பண்ணிக்கலாம், யூபிஐ எதுல வேணா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க நெட் பேங்கிங், கார்ட் பேமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் கஸ்டமருக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தராங்க. இதோட உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்காது. கண்டிப்பா வந்து MrShotல கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சர்வீஸும் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சரி, நிறைய பேர் வந்து பவர் கன்சம்ஷன் வருமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கேள்விங்க வாட்டர் ஹீட்டர்னாவே பவர் கன்சம்ஷன் தான் பெரிய பிரச்சனைங்க. இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பொறுத்துக்கு நான் என்னோட ப்ராடக்ட்டுக்காக நான் பேசவே இல்லைங்க. இந்த டைப்ல இருக்கிற எந்த பிராண்ட் நீங்க வாங்கினாலும் சரிங்க, மினிமம் 30% ஸ்டோரேஜை விட கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக தான் வருங்க. இதுல மேஜிக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுல சுடுதண்ணி வேஸ்ட்டுங்கிறது எங்கேயுமே கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் ஆன் பண்ணா சுடுதண்ணி வரும்னா நீங்க போட்டு வைக்க போறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா சுவிட்சை போட்டுன்னு 15 செகண்ட்ல சுடுதண்ணி வந்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா மினிமம் 30% கரண்ட் கன்சப்ஷன் கம்மியாக வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர்ட்டபிளுங்க, எங்க வேணா கொண்டு போய்க்கலாம், கொண்டு வந்துக்கலாம். ஆமாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உங்களுக்கு காம்பாக்டா இருக்கும். இடத்த அடைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. ஆமாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஏதோ ஒண்ணு அப்படின்னா நாங்க அனுப்புற பாக்ஸ் மட்டும் பத்திரமா வச்சிருந்தாங்கன்னா அதே பாக்ஸ்ல அனுப்பிச்சாங்கன்னா அப்படியே வாங்கிக்கலாங்க. ஸோ ரொம்ப சர்வீஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. ஸோ அதனால இந்த வாட்டர் ஹீட்டர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்ப போயிட்டு இருக்கு. ஆமாங்க மேடம், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இன்ஸ்டன்டா எங்கெங்க சுடுதண்ணி வேணுமோ அவங்க எல்லாருமே இப்ப யூஸ் பண்ணுவாங்க. பிரைஸும் கம்மியா இருக்கறனால நீங்க எவ்வளவு பீஸ் கேட்டாலும் ஆர்டர் பண்ணாலும் வாங்கிக்கலாம். எவ்வளவு பீஸ், ஏன்னா மேனுஃபேக்சரிட்ட வந்து நான் எவ்வளவு பீஸ் கேட்டானா அவருக்கு தான் இது. எவ்வளவு பீஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் சீக்கிரமாவே பண்ணிடுவாங்க. அதனால நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களோ, நிறைய கடையிலங்க சார் ரெஸ்பான்ஸே பண்றது இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்டே வருது, கமெண்ட்ஸே வருது. சரி சரிங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. கண்டிப்பா வாங்குங்க. வாங்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா ரிவ்யூ கொடுத்து நீங்க அவங்களே வாங்குறதுக்கு அது அவங்களாவே சொல்லிடுவாங்க மேடம், நம்ம சொல்லவே வேண்டாம். அதான் சாரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு சார் சொல்லவே மாட்டாரு. ஒரு ப்ராடக்ட் எங்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.